ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான பாலக் கீரை கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, அது கூடவே 2 காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு ஓரளவு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் இதில் கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நிறைய சேர்க்க தேவையில்லை, புளிக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கியாச்சு. இந்த டைமில் நம்ம பாலக்கீரையை சேர்த்துடலாம். பாலக்கீரையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. பாலக்கீரையை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் 2 ஸ்பூன் துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு நீங்கள் பருப்பு சேர்த்துக்கலாம், பருப்பு சேர்க்காமையும் பண்ணலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போது அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் கூட 1 ஸ்பூன் ஜீரகம் வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். இந்த பாலக்கீரை கறிக்கு இதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகமும் தேங்காயும் அரைச்சி சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கோங்க. இப்போது கீரை கறிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது வேகட்டும். கீரை வேகிறதுக்காக ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், கீரைலாம் நல்லா வெந்திருக்கு. நம்ம சேர்த்துருக்க ஜீரகம் தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறணும். பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா கீரையிலையுமே செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கேன். சாம்பார் வைக்கிற அன்றைக்கி சும்மா 2 ஸ்பூன் பருப்பு எடுத்து இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அப்படி பருப்பு சேர்க்காமல் வெறும் தேங்காய் ஜீரகம் மட்டும் அரைச்சி சேர்த்து பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், இந்த சூப்பரான பாலக்கீரை கறியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.